மகர ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சு நல்ல காலம் பிறக்க போகுது. இருந்தாலும் இப்பவும் வாக்குவாதத்திற்கோ வேணுமனே உங்களை வம்புக்கு இழுக்கிறாங்க யாராவது அப்படின்னா உடனே அந்த ஆர்கியூமெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி வாயில எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு விலகி போயிருங்க. உங்களுக்கு மார்ச் 6 வரைக்கும் ஏழரை சனி இருக்கு. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நம்ம எல்லோருமே இயல்புல நம்ம கிட்ட யாராவது சத்தமா பேசினா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அதை விட சத்தமா பேசதான் முயற்சி பண்ணுவோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீ சத்தமா பேசுறியா பாரு, அதை விட சத்தமா பேசினா நான் பேசுறது என்னன்னு நீ கேட்ப, எதிராளி கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே மனோ தத்துவ நிபுணங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? யாராவது உங்கள்கிட்ட சத்தமா பேசுனாங்கன்னா அவங்கள்ட்டயே நீங்க ரொம்ப கண்ட்ரோல்டா சைலண்டா பேசுனீங்கன்னா நீங்க என்ன பேசுறீங்கன்னு பயங்கரமா கேட்பாங்க. சத்தமா பேசுனா நீங்க பேசுறதே கேட்க மாட்டாங்க. இதுதான் மனோ தத்துவ முறையில பல ரிசர்ச்சர்ஸ் வெளியிட்ட தகவல். மகரத்துக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும். உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், உங்களை வேணுமட்டே வம்புக்கு இழுக்கக்கூடியவர்கள், அதை மனைவி கணவனை உட்பட சொல்றேன், நீங்க அவங்க சத்தம் போடுறாங்கன்னா கம்முன்னு சைலண்டா பேசுங்க. நீங்க பாருங்க, அதனால வர மாற்றங்களை மிகப்பெரிய அளவிலான பாசிட்டிவ் மாற்றங்கள் வரும்.